தீவே ஒரு சொர்க்கம். வெயிலை தணிக்க இந்த தீவுக்கு போகலாமா? எந்த தீவுன்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க. இந்த கோடை வெயிலை சமாளிக்க குடும்பத்துடன் குழு குழு இடத்திற்கு போகணுமா? அதுவும் உங்கள் பட்ஜெட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? மாலைத்தீவு, லட்சத்தீவு எல்லாம் அதிக பட்ஜெட்டாக இருக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு தீவு பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு. நான் சொல்ல போகிற இந்த தீவு பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். வாங்க அந்த தீவு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் காடுகள் நிறைந்த இந்த தீவுக்கு பெயர் குருசடை தீவுன்னு சொல்லுவார்கள். மன்னார் வளைகுடாவில் இருக்கக்கூடிய 21 தீவுகளில் இந்த தீவும் ஒன்றாகும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பாம்பன் பாலம் பக்கத்தில் குந்துகால் பீச்சில் இருந்து தான் இந்த தீவுக்கு போக முடியும். இது தமிழக வனத்துறையினால் தீவிரமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறதா. இங்கிருக்கும் 21 தீவுகளில் இந்த தீவை மட்டும் தமிழ்நாடு வனத்துறை சுற்றுலா தீவாக மாற்ற முயற்சித்து கொண்டிருக்கிறதா. இந்த தீவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்று வரணும்னு சொன்னால் ஒரு நபருக்கு ரூபாய் 300 வசூலிக்கிறார்களாம். காலை 7 மணியில இருந்து மதியம் 2 மணி வரை திறந்திருக்குமாம். இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை விடுமுறை தினம் மழை, புயல் அல்லது வானிலையில் மாற்றம் ஏற்பட்டாலும் விடுமுறை அளித்து விடுவார்களாம். இந்த தீவில் நிறைய அரிய வகை உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தீவிற்கு பார்த்தீங்கன்னா டால்பினை பார்ப்பதற்காகவே சுற்றுலா பயணிகள் வாரார்களாம். அதிர்ஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக டால்பின் கூட்டங்களில் பார்க்க முடியும். இங்கே உலகில் முதலாக உருவாக்கப்பட்ட அதாவது மெரைன் ரிசர்ச் சென்டர் இருக்கிறதா. இந்த தீவில் நிறைய பவளப்பாறைகள் இருக்கிறது. அதெல்லாம் மீன்களின் இனப்பெருக்கத்துக்கு உதவுகிறதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த குருசடை தீவில் கடல் உயிரினங்களினுடைய எலும்புகளை வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு காட்டுறார்களாம். திமிங்கலத்தினுடைய எலும்புகளும் இங்கே இருக்கிறதா. சங்குகளில் ஐவிரல் சங்கு போன்றவை இருக்கிறதா. கடல்லையே மிதக்கக்கூடிய கல் இருக்கிறதா. அதை சுற்றுலா பயணிகள் தண்ணீரிலேயே போட்டு பரிசோதித்து பார்க்கலாம்னு சொல்லப்படுகிறதா. இங்கிருக்கும் பார்த்தீங்கன்னா மெரெயின் ரிசர்ச் சென்டரில் கடல்வாழ் உயிரினங்கள் கண்ணாடியில் பதப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பிறகு அங்கிருந்து 1 கிலோமீட்டர் நடந்து சென்றால் அந்த தீவினுடைய பின்பக்கத்தில் அழகான கடற்கரை இருக்கிறதா. இந்த தீவில் உள்ள இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 வகை கடல் ஆமையில் 5 வகை இங்கு இருக்கிறதாம். அதனால் இந்த இடம் மிகவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாம். நீங்களும் ரொம்ப குறைந்த பட்ஜெட்டில் ஒரு அழகான தீவிற்கு குடும்பத்தோடு சென்று வரணும்னு சொல்லி நினைத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக குருசடை தீவுக்கு சென்று வாருங்கள்னு சொல்லி கூறிக்கொண்டு இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.